காய்ஸ் இப்போ நம்ம வந்துட்டு எங்கே கிளம்பியிருக்கோம்னா ட்ரிப்பு தான் கைஸ் கிளம்பியிருக்கோம். அட்லாஸ்ட் பார்த்தீங்கன்னா எங்கே போகிறோன்னே தெரியாமல் கிளம்பிட்டு இருக்கோம். ஸோ இந்த மேடம் தான் பார்த்தீங்கன்னா பிளான் போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ எங்கே போகிறோன்னு தெரியல. ஸோ போக போக நம்ம வ்ளாக் கண்டினியூ பண்ணுவோம். மேப் போட்டியா? ஸோ பெட்ரோல் பார்த்தீங்கன்னா நம்ம பெட்ரோல் அடிச்சாச்சு. 500 தான் போட்டிருக்கோம். கோத்தகிரியா? கோத்தகிரி எதுக்கு? பயங்கரமான ஆளா இருக்கேடா. கோத்தகிரியா? சரி. ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் த பூம். ஊட்டி போட்டியா? கைஸ் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஊட்டி தான் கைஸ் போயிட்டுருக்கோம். ஸோ தெளிவாக போயிட்டு தெளிவாக வரணும் ஊட்டியில். காய்ஸ் இப்போ நம்ம வந்து பார்த்துட்டிங்கன்னா எங்கே கிளம்பி போயிட்டுருக்கோம்னா ஊட்டி தான் கைஸ் போயிட்டுருக்கோம். ஸோ பிளான்டே எல்லாம் கிளம்பியிருக்கோம். ஸோ நம்ம பாப்ஸ் வேறு ஊட்டி சுற்றி பார்க்கணுன்னு ஆசைப்பட்றாங்க. நம்ம என்ன வாங்கவா போகிறோம் அந்த மாதிரி தான். 500 தாங்க பெட்ரோல் போட்டிருக்கேன். எப்பவுமே இப்படி ஏற மட்டும் கூடாது. ஏன்னா இது வந்துட்டு சிட்டிஸ் ஏரியா தானே. உங்களுக்கு வந்துட்டு டக்கு 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 டக்குன்னு உள்ள லெஃப்ட் எடுத்துருவாங்க. அவங்க வந்துட்டு அந்த நம்ம ஸ்பாட் தெரியாது அவங்களுக்கு. நம்ம கீழே வரோன்னு அவங்களுக்கு தெரியாது. அந்த மாதிரி எடுத்தாங்கன்னா ஆக்சிடென்ட்ஸ் தான் ஆகும். ஸோ நம்ம வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு நம்ம எவ்வளோ சேஃப்டி பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு சேஃப்டி பண்ணிக்கணும். இப்போதான் ஆப்போசிட்டில் ஒரு S1000RR போச்சு. கவர் ஆயிருக்காதுன்னு நினைக்கிறேன் கேமராவில். இருந்தாலும் பிரச்சனை இல்லை, எடுக்கலாங்க நம்ம ஃப்யூச்சரில். ஆனால் வண்டியெல்லாம் பார்த்தா சீரியஸாக சொல்லணும்னா ரொம்ப 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 ஆசையாக இருக்குங்க. நம்மக்கிட்ட வண்டி இல்லை, நம்மக்கிட்ட இருக்கிறதெல்லாம் நம்மளுக்கு சூப்பர் பைக் தான். எடுக்கலாம் நம்ம ஃப்யூச்சரில் கன்ஃபார்ம் எடுக்கலாங்க. இப்போ வண்டி எடுக்கிறதுலேருந்து பார்த்தீங்கன்னா 2131 கிலோமீட்டர் ஓடிடுச்சுங்க. பார்த்தீங்களா? ஒரு மினிமம் ஒரு 100 க்ரூஸ் பண்ணிட்டு போகலான்னு இருக்கேங்க. இதெல்லாம் பறந்துருமோன்னு தாங்க பயமா இருக்கு உண்மையாலுமே. தைரியம் செஞ்சு எல்லாரும் முடிஞ்ச அளவுக்கு உங்களால் எவ்வளோக்கு எவ்வளோ சேஃப்டியாக போக முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ சேஃப்டியாக போங்க. மறக்காமல் ஹெல்மெட் போடாமல் வண்டியை மட்டும் எடுக்காதீங்க. ஏன் சொல்கிறேன்னா, எஸ்டர்டே நைட்டு பார்த்தீங்கன்னா 3 பேர் ட்ரிபிள்ஸு. நான் வீடியோலாம் ஷூட் பண்ணல, ஃபுல் போதைங்க. 3 பேருமே ஃபுல் போதை. ரோடு கிராஸ் பண்ணுறானுங்க வண்டியில். டியோவில் 3 பேர் ரோடு கிராஸ் பண்ணுறானுங்க. முடியல அவனுங்கனால, முடியாமல் அப்படி தள்ளாடுறானுங்க இப்படி தள்ளாடுறானுங்க மது போதையில். ஃபஸ்ட்டு நம்ம கவர்மெண்ட்டை தாங்க சொல்லணும். கவர்மெண்ட் விற்காம இருந்தால் அவங்க எதுக்குங்க வாங்கி குடிக்க போகிறாங்க? இப்போ நீங்கள் ஒரு பொருள் வந்துட்டு இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லை, மோட்டோ விளாக் பண்ணுறது தப்பு, வண்டியில் ஸ்பீடாக போகிறது தப்புங்கிறீங்க, வண்டி லைசன்ஸ் கேன்சல் பண்ணுறீங்க, ஓகே தான். நேற்று போல என் டச் பண்ணாமல் எப்படா போகிறது? இது வந்து குயிக் ஷிஃப்ட் இருக்கிறதுனால பிரச்சனை இல்லைங்க. நம்ம வந்து அப்படியே கீர் வந்து ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். ஆமாங்க, மோட்டோ வண்டியில் ஸ்பீடாக போகிறது தப்புங்கிறீங்க சிட்டிக்குள்ள. ஓகே, நாங்கள் எங்கள் மேலே மிஸ்டேக் இருந்தால் நாங்கள் ஒத்துக்கிறோம், நாங்கள் இல்லைன்னு சொல்லவே இல்லை. அதே மாதிரி மனு போச்சுட்டு
ஓட்டுறது தப்புங்கிறீங்க, அப்புறம் எதுக்கு இந்த மது வந்து விற்கிறீங்க? எனக்கு புரியல. நீங்க கொடுக்கறதுனால தானே அவனுக்கு பிடிக்கிறானுங்க. இப்போ ஒருத்தன் மோட்டோ விளாக்ல வந்துட்டு வண்டி வாங்கிட்டான், அவனை சம்பாதிச்சிட்டான், அவனை ஐடியா பேன் பண்ண சொல்றீங்க, யூடியூப் யூஸ் பண்ணக்கூடாதுங்கிறீங்க. அவன் என்ன பண்ணாலும் தப்பு, அவன் நல்லவனோ கெட்டவனோங்க, அவன் மொத்தத்துல அவன் ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்காங்க. அவன் என்ன ஏதாவது பண்ணானோ அவனை வச்சு நீங்கெல்லாம் ப்ளே பண்ணிட்டு இருக்கீங்க கேமு. இங்கேயும் மாதிரி இது குடிச்சிட்டு வந்தா தப்பு இல்லை, ஏன்னா இதுல உங்களுக்கு காசு வருது. இல்லை இந்த வீடியோ பார்த்து நீங்க என்ன கேஸ் போட்டாலும் எனக்கு பிரச்சனையே கிடையாது, கேஸை நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா 115 16 மேலே போகாதுங்க. வந்து பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் மோட் மாதிரி அப்படி கைஸ். ஏன்னா இந்த ஹோல்டரை வந்து மொபைல் ஹோல்டர் ஃபிக்ஸ் பண்ணலான்னு பார்த்தோம் அப்படின்னா, மொபைல் ஹோல்டர் ஃபிக்ஸ் பண்ணால் இப்போ அடிக்கிற காற்று வந்து மறந்துடுதுங்க. ஏன்னா இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா விண்ட்ஷீல்டு இல்லை, எப்பவுமே விண்ட்ஷீல்டு இல்லாத வண்டியில் பார்த்தீங்கன்னா மொபைல் ஹோல்டர் வந்துட்டு மோஸ்ட்லி வந்துட்டு இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணக்கூடாதுங்க. அதுக்கு வேறு டைப்ஸ் ஆஃப் மொபைல் ஹோல்டர் இருக்குது. நான் அந்த வீடியோ வேணால் நான் கிளிக் பண்ணுறேன், கிளிக் ஆட் பண்ணுறேன் பாருங்கள். நான் போன டைம் லாக் பண்ண வீடியோவும் கரெக்டாகி மொபைல் ஃபோனும் உடஞ்சி, மொபைல் ஃபோன் ஒட்டுறதுக்கு மட்டுமே 14,000 ரூபா கிட்ட வருதுங்களாமாங்க. டிஸ்பிளேயோட காஸ்ட் மட்டுமே. ஃபோனு ஒரு 36,000 ரூபா, டிஸ்பிளே ஒரு 14,000 ரூபா போட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட நம்ம ஆல்மோஸ்ட் இந்த ஃபோனே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்துருச்சுங்க. என்னங்க பண்ணுறது, ஒரு மொட்டை விளாக் பண்ணுறதுக்குள்ள படாத வச்சு போன டைமு. டிஸ்பிளே போயிருக்கும். டிஸ்பிளே தனியாக கலந்து வந்துருச்சு ப்ரோ. சரி அநியாயத்துக்கு டிஸ்பிளே போச்சுடா ப்ரோ. எடா ப்ரோ இது டிஸ்பிளே ஸ்டிக்கு கட் ஆகி போச்சு. அப்புறம் ப்ரோ ஒரு அடி இல்லை தெரியுதா? சம்பவம்டா ப்ரோ. டோல்கேட்டுங்க. ஸோ நம்மளோட ட்ரிப்பில் ஃபஸ்ட்டு டோல்கேட் இது. ஒரு போனதுக்கு முன்னாடி போய் ஸ்லோ பண்ணிடுறாருங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ ஆனால் எனக்கு தெரிஞ்சு மைக்கோட கிளாரிட்டி கொஞ்சம் கம்மியாக தாங்க இருக்கும், வேறு வழி தெரியல. எனக்கு தெரிஞ்சு இது தப்பாக போகுதுங்க. இது ஏன்னா சேலம் அந்த ஹைவேஸ் தான் போகும். தஸ்லி கரெக்டாக தான் போகிறோமா? ஏன்னா ஊட்டிக்கு இப்படி வராதுடி தஸ்லி. ஏன்னா சரியா தெரியலைங்க ஊட்டிக்கு இந்த வழியில் போகலாமா.
இருங்க, நிறுத்தி மேப் மட்டும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். ரீசென்ட்ரு குட்ரி. சரி, நீ கொஞ்சம் தூரம் போயிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம லெஃப்ட் எடுக்கணுங்க. ஸோ எல்லாருமே அந்த வீடியோ கிளிப்பை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த மொபைல் கீழே விழுந்த வீடியோ கிளிப்பு அது நல்லாவே தெரியும். அடுத்த எடுக்கிறோம் நம்ம. மீட்டர் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் எடுக்க சொல்லுது. தெரிஞ்சு மேம்பாலத்துக்கு கீழே போகணும்னு நினைக்கிறேங்க. இங்கே வந்துருக்கு பாருங்க. ஆக்சுவலி நான் இந்த ரூட்டில் வந்திருக்கேன், ஆனால் மேட்டுப்பாளையத்துக்கு இந்த ரூட்டில் நான் வந்தது இல்லைங்க. இங்கே இருந்தால் நம்ம எப்போ பார்த்தீங்கன்னா லெஃப்ட் எடுக்கணும்னு நினைக்கிறேன். இது வந்து சர்வீஸ் ரோடுங்க. அதுக்குள்ள ஒரு பாயிண்ட் பெட்ரோல் கம்மியாயிடுச்சு. எனக்கெல்லாம் போன டைம் ஃபோன் கீழே இருந்தப்போ மனசே இல்லைங்க. உண்மையாக வெக்ஸ் ஆகிட்டேன். என்னடா இது, நமக்கு மட்டும் ஏன்டா இவ்வளோ சோதனை நடக்குது அப்படின்னுங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. ஏன்னா இதே மாதிரி தான் என்னோடய ஃபஸ்ட்டு ஒரு கேமரா ஒன்று வச்சுருந்தேன். அந்த கேமரா அப்படி தான் பிரேக் ஆச்சு. ஒன்றும் இல்லைங்க, நகர்த்தும் போது கீழே விழுந்து உடஞ்சி டிஸ்பிளே போயிடுச்சு. மோட்டோவில் கேமரா இது பார்த்திங்கன்னா நம்மளோட செகண்டரி கேமரா, ரெண்டாவது கேமரா இது. ஆனால் இது வந்து நான் எவ்வளோக்கு எவ்வளோ சேஃப்டியாக வைக்க முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ சேஃப்டியாக வச்சுட்ருக்கேன். ஸோ என்ன பண்ணுறது, நம்மக்கிட்ட மறுபடியும் வாங்குறதுக்குலாம் இப்போ சத்தியமாக சொல்கிறேங்க காசு இல்லைங்க. நம்ம லைஃப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு டைமில் இந்த மாதிரி சான்ஸ்லாம் கிடைக்கும். அந்த சான்ஸை நான் கரெக்டாக யூஸ் பண்ணி தான் பண்ணால் மட்டும்தான் நம்ம நீங்கள் நினைக்கிற மாதிரி எனக்கு ஒன்றும் ஈஸியாக ஒன்றும் இது கிடைக்கலைங்க. நான் வேலைக்கு போயிட்டுருக்கேன். ஒர்க் போய் அதில் நான் எல்லாமே முடிச்சுட்டு போக எனக்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வைக்கிற காசு இருந்தால் நான் பார்த்தீங்கன்னா ட்ரிப்ஸு இந்த மாதிரிலாம் நான் பிளான் பண்ணி போயிட்டுருக்கேன். ஸோ என்னால் ஏன் கன்ஃபியூஸாக வீடியோ கொடுக்க முடியலைன்னா கேட்டிங்கன்னா ஃபினான்ஷியலாக எனக்கு ரொம்ப டைட்டுங்க. எனக்கு வந்து எடுத்தோன்னா எல்லாம் ஓஹோலாம் என்னால் போக முடியாது. என்னோட இருக்கிற காசு எவ்வளோ தான். இப்போ தாங்க புது வண்டி வேறு எடுத்துருக்கு. இந்த வண்டியில் தான் இப்போ வந்து மோட்டோ ஒர்க் பண்ணிட்டுருக்கோம். நீ ஏன்டா எம்ஆர் MT-15 எடுத்துருக்கலாமே, நீ ஏன் RTR 200cc எடுத்தேன்னு கேட்டிங்கன்னா, நான் ஃபஸ்ட்டு வச்சுருந்ததும் RTR 160 தான். நம்ம சேனலை வந்து கண்டினியூவாக ஃபாலோ பண்ணுற ஃபேமுக்கு தெரியும் நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டு என்ன வண்டி வச்சுருந்தோம் அப்படின்னு. ஸோ அதனால ஒரு இதில் போய் எடுத்துட்டேங்க. நான் வண்டி எடுக்கிற விளாக்லாம் எதுவுமே எடுக்கல. சளி வேறு பிடிச்சிருச்சு. இருங்க, இந்த பஸ்ஸை ஓட்ட கிடைக்கலாமோ? எங்கேயாவது போய் நிப்பாட்டிட்டு ஏதாவது டீ கடையிலேயாச்சும் நிப்பாட்டணுங்க. சரியான பசி எடுக்குது. காலையில் வந்துட்டு சாப்பிடாம தான் கிளம்பியிருக்கேன். டைம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2 o'clock கிட்ட ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம வீட்டிலேருந்து கிளம்பும்போதே 1:40 கிட்ட என்னமோ இருந்துச்சு. இதில் நான் டைம் ஃபிக்ஸ் பண்ணலாம்லடா இக்பால்னா டைம் ஃபிக்ஸ் பண்ணல. இதில் இருக்க டைம் படி பார்த்தீங்கன்னா மணி 3 மணிக்கு ஆரம்பிக்குது. இதில் 1 மணி நேரம் இன்னும் ஃபாஸ்ட்டாக தான் இருக்குங்க. செட்டப் பண்ணவே இல்லைங்க நான். ஆனால் ரோடு சும்மா அல்டிமேட்டாக இருக்குது இதில். ஸோ லெஃப்ட் அண்ட் ரைட் பார்த்தீங்கன்னா செம்ம க்ரீனிஷாக சும்மா செம்ம சூப்பராக அல்டிமேட்டாக இருக்குங்க இந்த ரோட்டு. சும்மா வேறு லெவலில் இருக்குது.
மாதிரி சமயத்தில் நம்ம ஏறினோம்னா நம்ம லாக் ஆயிரும். ஓவர்டேக் அடிக்கலாங்க, எல்லா டைமும் அடிக்கக்கூடாது. நம்மளுக்கு வந்து அந்த கான்ஃபிடென்ட் இருக்கணும். ஓகே, இங்கே ஓவர்டேக் அடிக்கலாம் அப்படிங்கும் போது மட்டும்தான் ஓவர்டேக் அடிக்கணும். எல்லா டைமும் ஓவர்டேக் அடித்தோம் அப்படின்னா கன்ஃபார்ம் சொல்கிறேன் ஆக்சிடென்ட் ஆகிடும். சம்திங் ஏதோ அந்த போர்டில் போட்டுருந்துச்சுங்க, சரியா நோட் பண்ணல. பார்த்தீங்கன்னா 180p 120 fps எடுத்தேன். 1080p 120 fps எடுத்தேன். அதனால வீடியோ பார்த்தீங்கன்னா நார்மல் பிளேயரில் எடிட்டிங் சாஃப்ட்வேரில் எதுலேயுமே ரன் ஆக மாட்டேங்குது. அப்படியே ரன் வச்சுனா கூட அப்படியே ஸ்டெக் ஆகி நின்றுக்குது. நம்மளுக்கு அந்த ஒரு வீடியோஸ் குறிப்பிட்ட வீடியோ மட்டும்தான் ரெக்கார்ட் ஆகிருக்குது. அதனால அந்த vlog-ஏ பார்த்தீங்கன்னா டெலிட் பண்ணி தூக்கி தடாசிட்டாங்க, கடுப்பாய். என்னங்க பண்ணுறது? இதெல்லாம் வந்துட்டு சிட்டிஸ் நம்ம வந்துட்டு ஸ்லோவிங் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கணும். செம்மையாக பசிக்குதுங்க, பாடி ஃபுல்லாக டிஹைட்ரேட். ஹெல்மெட்டோட இதுல எல்லாம் பார்த்தீங்கன்னா பூச்சி வந்து அடிச்சுக்குதுங்க. உங்களுக்கு ஒரு இடத்துல நிப்பாட்டிட்டு காமிக்கிறேன். ஸோ மார்னிங் டைமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு பூச்சி எல்லாம் அடிச்சு ஹெல்மெட் ஃபுல்லாக வணக்கண்டா மாப்பிள்ள, இதுலடா ஏறிட்டு வர. டே 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 யாரா நீ? அவன் இப்படி வந்தாங்கன்னு பார்த்தீங்களாங்க, லாரிக்காரன். இங்கெல்லாம் சிட்டிங்க, இது கிராமம் மாதிரிங்க. இங்கெல்லாம் வந்துட்டு அந்த அளவுக்கு வந்துட்டு இதெல்லாம் இருக்காது. நிறைய பேர் என்கிட்ட வந்து ட்ராவலிங் அப்போ காசுலாம் கேட்பாங்க. நான் வந்துட்டு ஏன்னா நம்மளுக்கே இருக்காதுங்க, நம்மளே வந்துட்டு கொடுத்து ஹெல்ப் பண்ணுற நிலைமையில நம்ம இருக்க மாட்டோம். ஏன்னா நானே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்து வச்சு அதில் பெட்ரோல் போட்டு சாப்பாடு செலவு. ஏன்னா வண்டியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ் அண்ட் எக்ஸ்பென்சிவ் ஜாஸ்தியாக இருக்குங்க. தனியாக வந்தோம்னா எவ்வளோ வேகம்னா போகலாங்க. நம்மளை நம்பி ஒருத்தவங்க வராங்கன்னா அவங்கள நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ சேஃபாக கூப்பிட்டு போகிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்மளுக்கும் நல்லது, அவங்களுக்கும் நல்லது. ஊட்டிக்கு இங்கேருந்து 72, மேட்டுப்பாளையத்துக்கு இங்கேருந்து 22 கிலோமீட்டருங்க. ஊட்டி தாராவியல் பூங்கா எப்படா போனோம்? எப்படா இங்கே ஓகேவா? க்ளவுஸ் போடாமல் போட்டதுக்கு. ஸோ நம்ம மேட்டுப்பாளையம் வந்து ரீச் ஆகிட்டோம். ஸோ நான் ஒரு பேக்கரி வந்துட்டு இப்போ கடைசியாக போகும்போது இப்போ ஒரு இடத்துல பேக்கரியில் நிப்பாட்டியிருப்பேன் பாருங்க. ஸோ அந்த இடத்துல செம்ம எக்ஸ் ஆகிட்டேங்க. ஓகே தான் அந்த அக்கா, ஓகே பரவாயில்ல. என்னாச்சு ஏதாச்சுன்னா நான் வந்துட்டு சொல்ல விரும்பலை, விடுங்க, எல்லாம் இருக்கிறது தான். ஓகே தான். ஐயோ ஸ்பீடு பிரேக்கா, தடக் 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 தடக். ஐயோ ஐயோ இதாங்க ஊட்டி மெயின் ரோட். பிளாக் தண்டர் தாண்டி போயிட்டுருக்கோம்.
கவனிக்கவே இல்லைங்க பேக் சென்டர் வந்து சொல்லலாம். அது கேமராவோட ஆங்கிள் எப்படி இருக்குன்னு செக் பண்ணிட்டு இருந்தேன். ஓகே தான். ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க. நம்ம ஃபியூச்சரில் கம்பல்சரி பார்த்தீங்கன்னா கேமராவில் அப்டேட் பண்ணிடலாம், அப்டேட் பண்ணி விட்டுலாம், அப்டேட் பண்ணி விடலாம். சும்மா லெஃப்ட் அண்ட் ரைட் சூப்பராக இருக்குங்க. ஸோ நம்ம ஊட்டிக்குள்ள பார்த்தீங்கன்னா என்ட்ரி ஆயாச்சு, செக் போஸ்ட்லாம் தாண்டிட்டு. ஸ்பீடு பிரேக்குங்க, என்ட்ரன்ஸு ஸ்பீடு பிரேக்கு. வா, வெல்கம் டு ஊட்டி. ஊட்டி ஹில் ஸ்டேஷன் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இப்படிக்கு உங்கள் 11 ரேசர் அப்பாச்சி. கூலிங் கிளைமேட் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. ஆல்ரெடி ஒரு வண்டி ஓவர்டேக்கிங்கில் தான் போயிட்டுருக்கு. ஸோ நம்ம ஓவர்டேக் அடிக்க வேண்டாம்னு நினைக்கிறேன். சூட்டிக்கிழமை ஃபஸ்ட் ஹீல்ஸ் வந்து ஏற்றி வச்சுங்க. இந்த மாதிரி இடத்துல ஓவர்டேக் அடிக்கவே கூடாது. காதெல்லாம் அடிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. டேயா, அப்படியா? சும்மா செமையாக இருக்குங்க. சொன்னாங்கங்க, நான் நிற்கலை, கிளம்பி வந்துட்டேன். இரு ப்ரோ.
இங்கே வேணாண்டி. இது நிப்பாட்டுற மாதிரி ஏதோ ஒரு இடம் வந்துச்சுன்னா நிப்பாட்டிக்கலாம். சின்ன இடமா இருக்கிற வியூ மட்டும் பாருங்க, சும்மா அல்டிமேட்டா இருக்குது. சீனரிஸ்ல செமையா இருக்குல்ல தஸ்லி. வாவ், இரு இங்கெல்லாம் வெடப்படி தஸ்லி. சூப்பரா இருக்குல்ல. இங்க பாருங்க வாட்டர் ஃபால்ஸுங்க, சின்ன வாட்டர் ஃபால்ஸ். மேலேருந்து பஸ் எல்லாம் இறங்கிட்டு இருக்கு. ஐயோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு இருந்தாலும் நாளை இயங்கும் நம்ம. ஹேர்பின் பெண்டுங்க இது. பன்னெண்டாவது ஹேர்பின் பெண்டு. இருங்க, பேக் கேமரா ஆன் பண்ணி காமிக்கிறேன். தெரியுதுங்களா, வாட்டர் ஃபால்ஸ் ஆகிட்டு இருக்கு. கேமராவில் அந்த அளவுக்கு தெரியல. ஸோ சும்மா அல்டிமேட்டாக இருக்குங்க. என்று ஜனியா
என்னுயிரே நீயா போகாத. காய்ஸ் அந்த இடத்துல தெரியுதுங்களா, வாட்டர் ஃபால்ஸ் ஆகிட்டு இருக்கு. கேமராவில் அந்த அளவுக்கு தெரியல. ஸோ சும்மா அல்டிமேட்டாக இருக்குங்க. என்று ஜனியா என்னுயிரே இதோட இந்த வியூ பாயிண்ட் அப்படியே பார்த்துட்டு நம்ம அப்படியே வந்துட்டு இதோட இந்த வீடியோ வந்து எண்ட் பண்ணிக்கலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ லவ் யூ ஸோ மச்.